காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகளில் இருந்து 65 கோடி ரூபாயை வரி பாக்கி என கூறி வருமான வரித்துறை பிடித்தம் செய்திருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்கொடையாக பெற்ற பணத்தை பாஜக திருடிவிட்டதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. வரி ஏய்ப்பு குற்றம் சாட்டி காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகளில் இருந்து 65 கோடியே 89 லட்சம் ரூபாய் திடீரென வருமான வரித்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கப்பெற்ற நன்கொடை தொகையை அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளின் கண்களில் மண்ணை தூவி எதேச்சதிகார மோடி அரசு எடுத்துக் கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக எப்போதாவது வருமான வரி கட்டியது உண்டா என்றும் அவர் எக்ஸ் தளத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் நிதி பயங்கரவாதத்தின் மூலம் ஜனநாயகத்தை மோடி அரசு கைப்பற்றி வருவதாக கார்கே விமர்சித்துள்ளார். சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறையை தவறாக பயன்படுத்தி சுமார் 30 நிறுவனங்களிடம் பெரும் தொகையை பாஜக நன்கொடையாக பெற்றுள்ளதாக கார்கே புகார் தெரிவித்துள்ளார். ஒன்றிய விசாரணை அமைப்புகளின் சோதனைகளை தொடர்ந்து சில நிறுவனங்கள் பெரும் தொகையை பாஜகவுக்கு நன்கொடையாக கொடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு புறத்தில் எதிர்க்கட்சிகளின் பணத்தை கொள்ளையடித்து, மறுபுறத்தில் நன்கொடையாளர்களை மிரட்டி பாஜக தனது கருவூலத்தை நிரப்புவது ஜனநாயகத்தில் ஒரு கரும் பகுதி என்று மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.